பேன் கார்டில் வர்ற பேன் நம்பரை எப்படி செட் பண்ணுறாங்கன்றதையும் அதில் நம்மளை பற்றிய விவரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பேன் கார்டில் மொத்தம் 10 எழுத்துக்கள் இருக்கும். அதில் முதல் 5 எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களாகவும் அடுத்து 4 எண்களும் கடைசி எழுத்து ஆங்கில எழுத்தாகவும் இருக்கும். இதில் முதல் 3 ஆங்கில எழுத்துக்கள் பொதுவாக எல்லாத்துக்குமே செட் பண்ணுறது தான். AAAலேருந்து ZZZ வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களோட ஃபார்மேட்டை ரேண்டமாக எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்க. 4வது எழுத்து ரொம்ப முக்கியமானது. ஒரு பேன் கார்டை யார் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த எழுத்து அமையும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்ளை பண்ணால் P அப்படின்னும், ஒரு கம்பெனி அப்ளை பண்ணா சின்னு இருக்கும், ஒரு ஃபேம் அப்ளை பண்ணா எஃப், கவர்மெண்ட் அப்ளை பண்ணா ஜி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில இருந்து அப்ளை பண்ணா ஹெச்னும், அசோசியேட் ஆஃப் பர்சன்ஸ் அப்ளை பண்ணா ஏனும், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்ளை பண்ணா பின்னும், லோக்கல் அத்தாரிட்டியில இருந்து அப்ளை பண்ணா எல் அப்படின்னும், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ல இருந்து அப்ளை பண்ணா ஜே அப்படின்னும், ஒரு கம்பெனி அப்ளை பண்ணா சின்னு இருக்கும். 5th கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இதை சரியாக ஃபில் பண்ணணும். உங்களோட சர்நேம் இல்லைனா லாஸ்ட் நேமோட முதல் எழுத்து தான் 5th கேரக்டராக வரும். சில பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அப்பா பேரை ஃபர்ஸ்ட் நேம்லையும் சர்நேமில் உங்கள் பேரையும் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி போட்டிருந்தா உங்கள் பேரோட முதல் எழுத்து தான் 5th கேரக்டராக அமைஞ்சிருக்கும். அதனால் பார்த்து சர்நேமை 2வது வர்ற மாதிரி ஃபில் பண்ணணும். அடுத்து 4 நம்பர் இருக்கும். 1111லேருந்து 9999 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோட சீக்வன்ஸை ரேண்டமாக அப்ளை பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே பொது தான். பேன் நம்பரோட லாஸ்ட் கேரக்டர் ஆல்பபெட்டிக் செக் டிஜிட். இது பொதுவாக எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறது தான். உங்களோட பேன் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா நோ யுவர் பேன் அப்படின்ற ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.